ஆண்டவனே துணையென்று வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீயே இருக்கிற ஈசனே. ஓம் நமச்சிவாய. ஈச பெருமான வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். கடகராசி பொதுவாகவே கடகராசிக்காரங்கன்னா பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லார் மேலேயும் பாசமும் வைப்போம், அதனால் நாசமாகவும் போயிருப்போம். என்னம்மா நீ வேற இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத, இதுவும் ஒரு சிலருக்கு பார்த்தா பிடிக்காத வார்த்தைகளாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையே அப்படி தானே இருக்குது. அதாவது பாசம் வைக்கிறதுனால மோசம் போனவங்க, மற்றவங்க மேலே அன்பை காட்டுறதுனால கடகராசி மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. சின்ன எறும்புக்கு கூட நல்லது நினைக்கக்கூடியவங்க, அதே மாதிரி யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்க எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவாங்க. ஆனால் இவங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே கடகராசி கடந்த சில வருஷமாகவே நிறைய துன்பங்களை பார்த்துட்டு வந்தாச்சு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளை சந்திச்சுட்டு வந்தவங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே தடைன்னு மட்டுமே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு அந்த நிலை இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. குறிப்பா இந்த ஜூன் மாசத்துல 15 நாட்கள் அப்படிங்கிறது பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, வெற்றி இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, இந்த புள்ள என்னதான் அடுத்து பண்ண போகுது, இந்த பையன் என்னதான் பண்ண போகிறான் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தான் ஒளிவு மறைவெல்லாம் தெரியாது இல்லையா. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அந்த ரிசல்ட்டை அடுத்தவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. நம்மளும் அதை அசால்ட்டாக விட்டுறோம். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் இத்தனை நாட்களாக தடைகள் இருந்தாலும் சரிங்க, கடகராசிக்காரங்க ஜூன் மாத தடைகளை உடைக்க போகிறீங்க. பணமழை கொட்ட போகுது. குறிப்பாக சுருக்கமாக சொல்கிறேங்க, வருமானம் அதிகரிக்கும், அதே இடத்துல செலவு வரும். ஆனால் சுப செலவுகள் வரும். வேலையிலையும் சரி தொழிலையும் சரி முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். பணியிடங்களில் மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். இது எடுத்துக்காட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்போ தெளிவாக உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, அதாவது எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உசுறு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் நவகிரகங்கள் முக்கியங்க. இந்த நவகிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது. கடக ராசிகளுக்கு பொதுவாக சொல்லணும்னாவே உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்க போகிறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது. இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஜூன் 15 முதல் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கைன்னு. அது மிட்டம் இல்லாமல் மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரங்க. கடக ராசிக்காரங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். உங்கள் ராசியில் கிரக நிலைன்னு பார்த்தோன்னா ராசியில் சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி, அவர் கூடவே பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். 2 பேர் கூட்டணியில். அடுத்தது தனவாக்கு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான். அடுத்தது அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான், அவர் கூடவே பாம்பு கிரகத்தில் முதல்ல இருக்கக்கூடிய ராகு பகவான். ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணியில். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காரு. அடுத்தது அயன சயன யோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கும் குருவான குரு பகவான். ஸோ 9 நவகிரகங்கள் இப்படி வலம் வரக்கூடிய இந்த நேரத்தில் கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 முறை மாறுதுங்க. இந்த நாட்களில் எல்லாமே புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன யோகத்துக்கு போக போகிறாரு. 2ஆவதாக செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 3ஆவதாக 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன பாகத்துக்கு போக போகிறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அயனஸ்தான யோக இருந்து ராசிக்கு மாறுறாரு.
கடைசியாக பார்த்தீங்கன்னா மாதத்தோட இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதை வச்சு தான் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத, அதனால நமக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமான்னு முன்கூட்டியே யோகித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிற திறமை கொண்டவங்க கடக ராசிக்காரங்க. அழகும் அறிவும் நிறைஞ்சவங்க. ஆனால் எங்கே ஏமாறுறோம்? பாசம் வச்சு நேசம் வச்சு, அதாவது மோசம் போன முட்டாள் ராசியாக மாறக்கூடிய இடம்னா அது பாசம் வச்சு தான். அது இல்லை அப்படின்னா கடகத்தை யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க. ஓகேங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் தான் என்ன தான் உங்களை ஏமாத்தினாலும் ஒரு நாளும் கடகத்தோட கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். சரிங்களா? அதுக்கு மாற்றம் தரக்கூடிய வகையில் இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும்பா, நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டகரமான மாதம்னே சொல்லலாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு இந்த மாசத்துல இருக்காது. குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க, முடிக்கிறதுல இருந்த தடை தாமதங்களாக நீங்கள் போகுது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? வீண் விவகாரங்களில் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதை எழுதி வச்சுக்கோங்க, மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. கடகராசிக்காரன் மற்றபடி வருமானம் கூடுது, மன திருப்தி கூடுது. அதே போல் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் வர்றதில் தாமதம் நீங்குதுங்க. குறிப்பாக இந்த தொழில் செய்கிறவங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்னதான் வரவு இருந்தாலுமே திடீர் முதலீடு செய்கிறதுக்கு கொஞ்சம் செலவும் போகும். ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு செலவு கிடையாது. அடுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மேலே எடுத்துக்கிட்டு கனிவாக நடந்துக்கோங்க. இதை தொடர்ந்து நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும், மற்றபடி மகிழ்ச்சி உண்டாகுங்க. அடுத்ததா குறிப்பாக பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்பீங்க இல்லையா, அந்த முயற்சி கூட நீங்கள் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கூட கொண்டு வரலாம், தேவையற்ற செலவை கொண்டு வரலாம். எந்த ஒரு விஷயமே செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்கோங்க. கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. எதுவுமே செய்யலாம், நான் அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னாலும் சரிங்க, கவனமாக அலர்ட்டாருங்க. அதே போல் கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கொடுக்கும். பணவரவு அதிகமாகுது. தொழில் தொடர்பான காரியங்களில் யோசித்து செய்கிறது நல்லது. வீண் கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்க பணவரத்து திருப்தி கொடுக்கும். புத்தி சாதுரியத்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் மேலிடம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்க போகுது. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்கவே மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகமாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸோட உதவிகள்லாம் கிடைக்கும். பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு தெளிவாக படிக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக மனசில் உற்சாகம் பிறக்கும். இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால நிறைய பேருக்கு இந்த கேம்பஸ் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அபாரமான வளர்ச்சி இருக்குங்க. தெய்வத்தோட அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கும் அமோகமான காலகட்டங்க. வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உயரப்போகுது. அடுத்ததாக அரசியல் தலைவர்கள் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்களுக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்காரு, பின்னாடி விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டம சனி உங்களுக்கு விலகிறதுனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுது. பொதுமக்களுக்கும் சரி உங்களுக்கும்
இருந்தவங்களுக்கும் சரி இடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது குறையுது, புரிதல் ஏற்படுங்க, எதிரிகளோட தொல்லைகள் மறைஞ்சிரும். விரயஸ்தானத்தில் சூரியன் செல்றதுனால மனசில் ஒரு விதமான சலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சலிப்பை தாண்டி உழைச்சிட்டிங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வருங்க. அடுத்து வெளிநாட்டு யோகம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு 12ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்ததான் நல்ல மாநிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நிறைய செலவுகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக இருக்கிறது பல நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க கடகராசி அன்பர்களுக்கு. இன்னும் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடணும் வாழக்கூடிய ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவனுக்கு மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும். ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடணும் அப்படின்னு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கடகராசிக்காரங்க 12 ராசிக்காரர்களையே வித்தியாசமானவங்க. என்னமா சொல்கிற? ஆமாங்க, இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை படைச்சு அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கற்பனை சக்தி அபாரமாக இருக்கும். தனக்கான சந்தோஷத்தை தானே உருவாக்கிப்பாங்க. கற்பனையிலாவது நல்லா இருந்துட்டு போகுமே. கடகம் இப்போ உயிர் வாழ்கிறதே அந்த கற்பனையில் தான். ஏன்னா கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். நான் எப்போ வாயை திறந்து சொல்வனோ என் கஷ்டத்தை அதை நீ கொண்டாட காத்துக்கிட்டு இருக்க, அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் உனக்கு எப்போவுமே நான் தரமாட்டேன். இந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் கடகராசிக்காரங்க எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிரி நினைக்கிறாங்க, எதிரி வீட்டார் நினைக்கிறாங்க, சூழ்ச்சி எப்படா இவளை வீழ்த்தனம்னு நல்லாவே இருக்க மாட்டா. இவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு முன்ன கால வைப்பாங்க, உடனே உன்னாலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இப்படி தானே பண்ணுற மாதிரி பிறந்தவங்க. ஏன் பெற்றவங்களே கடகராசியை மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனால் எதை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு ஒன்றும் நீ நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எதுவும் நீ செய்ய வேண்டாம், யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். கடகம் அப்படிங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பல துரோகங்களை உறவுகளாலேயே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூக்கி உங்கள் தலையில் போட்டுருவாங்க. நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம வெளியே சொன்னோன்னா அவங்களா மாட்டிப்பாங்க, பரவாயில்ல, நம்மளே எப்போவுமே கெட்டவங்களாகவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோடு இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடைசியில் கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். அதை பற்றின இன்றைக்கி நம்ம கவலைப்பட்டதே நீங்கள் இல்லை. இனி யாருக்குமே கொடுக்கக்கூடிய கெட்ட பெயரையும் தாராளமாக ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே கடகம் என்ன பண்ணிட்டோம்னா, ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டோம். இப்போ இந்த செயல்பாடு நம்முடைய இந்த ரியாக்ஷன் மற்றவங்களுடைய பயத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா? எத்தனை நாளைக்கு நாங்கள் மட்டும் அழுகிட்டே போவோம். ஆனால் கடகராசி பாசத்தை காட்டி நீக்கிறது, பாசத்தை காட்டி ஏமாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். அதாவது உங்களுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அந்த நாக்கில் தேன் தடவர மாதிரி பேசி நீங்கள் சாதிச்சிடலாம். ஆனால் நேருக்கு நேராக நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டீங்கன்னா கடகத்தை மாதிரி ஒரு எதிரியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க. நீ எங்கேயும் எந்திரிச்சுக்கு நிற்க முடியாத அளவுக்கு செக்க வச்சு விட்டுருவாங்க. என்ன கடகராசிக்காரங்களை நம்மெல்லாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஒருத்தவங்களும் மிஞ்ச மாட்டாங்க இல்லையா? அது ஒரு வரம் இருக்கட்டுமா? அந்த மாதிரி தரம் கெட்டவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. ஏதாவது நல்லது நடக்குமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியாவது பேசிடு. நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக நடக்குங்க. கடகராசிக்காரங்க இத்தனை நாளாக அஷ்டம சனியால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுட்டு அல்லல் பட்டுட்டு இருந்தீங்க. அடுத்ததாக வரக்கூடிய சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடிய ராகுக்கு எது பாதிப்பு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தினாலோ அவங்களால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. காரணம் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ பதிவுங்கிறது
பார்த்துருப்பீங்க. உறவுகளால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். என்னம்மா உறவு, ஆல்ரெடி உறவுகளால் தான் நான் வந்துட்டு உரிமையால் நிற்கிறேன், இன்னும் இதுக்கு மேலே அந்த உறவு என்ன பண்ண போகுது, பயப்பட வேணாங்க. அது உங்களுக்கு நல்ல உறவு தான். அதாவது நவ கிரகங்கள்லேயே இருக்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் விழி பிதுங்கி நிற்பாங்க, விலகி ஓடிடுவாங்க. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், வருமானம் அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க. கல்வியில் வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக்க போகிறீங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி பல நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க. ஸோ எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஸோ ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவானினோட அருளாசினால் கடகராசினோட கஷ்டங்கள் மறைய போகுது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது கடகத்தோட ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமே மாற்று மருந்து கொடுக்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையே செல்வ செழிப்பாக அள்ளி கொடுக்க போகிறாரு. எல்லா காரியங்களுக்குமே வெற்றியை தரப்போகிறாரு. இதோடு உங்களோட சேமிப்புகள் எல்லாத்துக்கும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க. திட்டமிட்ட காரியங்களை சரியாக செயலாற்ற போகிறீங்க. கடினமாக உழைச்சி லாபத்தை பார்க்க போகிறீங்க. மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகுது. தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி இருக்குதுங்க. அது மாதிரி பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. சொத்து விவகாரங்களில் இருந்த வில்லங்கள் எல்லாமே விலகுது. சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெற போகிறீங்க. இதோடு உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உங்ககிட்ட இணக்கமாக செயல்பட போகிறாங்க. சின்ன முதல்ல கூட பெரிய வெற்றிகளை காண போகிறீங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போகிறீங்க. தொலைவில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அது மேற்கொண்ட பலருக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே விளங்குதுங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோட உங்கள் திறமைகள் பழிச்சிட போகுது. குழந்தைகள் கண்டிப்போட வளர்க்க போகிறீங்க. அதே நேரம் அவங்களோட மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இது நாள் வரைக்கும் குழப்பத்தோடு அணுகிட்டு இருந்த கடகராசிக்கு இனி பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அழகாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணால் கூட சரி, அவங்களாதான் குழம்பி போவாங்க. அதாவது கடகராசிக்காரர்களே, நீங்களே என்னை ஏமாத்து அப்படின்னு போய் நின்னாலுமே அவங்க உங்களை ஏமாத்துறாமல் சனி பகவான் தடுத்து நிறுத்திடுவார், இந்த சனீஸ்வர பகவான். இதோட இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரங்க என்ன பண்ணீங்க? முன்னெச்சரிக்கை எதுவுமே கிடையாது, எந்த ஒரு திட்டமிடுதலும் கிடையாதுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இனி உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னெச்சரிக்கையை எடுத்து வைக்க போகிறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் இருந்து உசுரே போனால் கூட செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது எடுத்த காரியங்களை, உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதுலேயும் எச்சரிக்கை உணர்வோடு தான் செயல்படுத்தணும். அதாவது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கப்பா அப்படின்னாவே போகுதுங்க. இந்த கடகராசிக்கு என்ன பண்ணால் கடகன்னு ஃபுல்லாமே சொல்லிடும். சொல்கிற வரைக்கும் இதுக்கு தூக்கமே வராதுங்க. ஆனால் பின்னாடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அது வேணால் கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே போல் கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. வருமானம் சீராக இருக்கும். கடன் ஏற்படாது. கடனை இருக்கிற கடனை அடைச்சிருவீங்க. செய்யக்கூடிய தொழிலில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக எதிர்கொள்வீங்க. தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கையோடு ஈடுபட போகிறீங்க. கையில் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அதே போல் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும். உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாத்துக்குமே அழகு கொடுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராத பயணங்களை, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா கடினமாக உழைச்சாலும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கொத்தாங்குறையை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி அவங்களே நினச்சாலும் உங்களை கொத்தும் குறைகளை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதியாக நிற்பாங்க.
இதை விட சிறப்பாக சொல்லணுன்னா எப்பேற்பட்ட நெருக்கடியுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக வலம் வர போகிறீங்க. சிலருக்கு அலுவலகம் ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளியில் தங்கி பணிபுரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுதுங்க. அதே போல் அலுவலகத்தில் கடன் கிடைக்கிறதுக்கும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய, வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் எப்போவுமே கடகராசி கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். கூட்டாளியை ஆலோசிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு நீங்கள் செய்யணும். கூட்டு தொழில் போட்டிருக்க நீங்கள் தனியாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதே போல் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கி விற்க பாருங்கள். விலைவாசியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விலையை நிர்ணயித்து அதை நிறைவாக பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு கனிவான பார்வை விழுகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற போகுது. நிறைவேற்றி